தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. அன்பாயவர்களே, பிரியமான குருக்களே, அன்பு அருட்சகோதரிகளே, துறவியரே, மாணவர்களே, இந்த நாள் மகிழ்ச்சியான நாள். மறை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து துறவியர்களும் ஒன்று சேர்ந்து ஆயரோடு இந்த திருப்பணியில் நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறோம். அனைவரையும் ஆயரின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு இது. இன்னும் 3 நாட்களுக்குள்ளாக நாம் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த மகிழ்ச்சியான அன்பும் அமைதியும் ஒளியும் தருகிற கிறிஸ்துமஸ் நாட்களுக்காக நன்றி சொல்வோம். நம்மை அழைத்தலை கொடுத்து வாழ வைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த திருவருகை காலத்தின் இறுதி நாட்களில் நாம் கண்முன் இருக்கிற 2 கதாபாத்திரங்கள் அன்னை மரியாளும் புனித யோசேப்பும். இன்றும் இந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியும் புனித யோசேப்பை நம் கண்முன் இருக்கிறது. பொறுமையும் கடமை உணர்வும் தன்னுடைய பொறுப்புகளில் நேர்மையும் உண்மையும் கொண்டு வாழ்ந்த அந்த சூசையப்பர் யோசேப்பு நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். கன்னி மரியாவுக்கு உத்தம துணைவராக, இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாக, திரு அவைக்கு காவலாக இருக்கிற யோசேப்பு இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இயேசுவை வரவேற்க, இயேசுவை நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்க, நாம் பெற்றிருக்கிற இயேசுவை அழைப்பை பாதுகாத்துக் கொள்ள அவர்தான் உதாரணம். எனவே இந்த நல்ல நாளில் நமது மறை மாவட்டத்திற்காகவும், மறை மாவட்டத்தை வழிநடத்துகிற அவர்களுக்காகவும், இருக்கிற அனைத்து குருக்களுக்காகவும், கன்னியர்களுக்காகவும் இந்த திருப்பணியிலே வேண்டுவோம். இம்மானுவேலன் கடவுள் நம்மோடு கண்ணை கருதாக்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார் என்று ஏசாயா உரைத்தது இந்த நாளில் நிறைவேறுகிறது. இம்மானுவேலன் கிறிஸ்து நம்மோடு இருக்க வேண்டும். இந்த நாட்களிலும் புலர்ந்து வருகிற புதிய ஆண்டிலும் கிறிஸ்து நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நமது வாழ்விலே அதிசயத்தை செய்ய வேண்டுமாய் நாம் ஜெபிப்போம். புலர்ந்து வருகிற புதிய ஆண்டை ஆண்டவர் பார்த்து ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தங்களை ஒழுவோம், அவர்களை ஒருமுகப்படுத்துவோம். திருப்பணி கல்வி ஆசிரியர் எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Please.
ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதர் ஆனதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூய ஆவியாரும் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதோ கன்னிப்பெண் கருத்தாகுவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 10-14 வரை. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேட்டோம். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ, என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என பெயரிடுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
மரபினரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளின் அன்பை பெற்ற இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமே நகர் மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தியை பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நாம் தந்தையார் கடவுளிடமிருந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உறுதாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர் மனிதர் என்னும் முறையில் தாவீது வழிமரபினர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமை உள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்று கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழ்ந்தனர். மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ, கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
Praise the Lord. Hallelujah. கேட்குதாமா? அன்பானவர்களே, காலத்தின் அருமை கருதி மூன்றே மூன்று கேள்விகள், 3 தங்க பதக்கங்கள். முதல் கேள்வி ரொம்ப சிம்பிள். இயேசு பிறந்த போது சிற்றரசன் ஏரோது ரோமை நகரில் மாமன்னன் யார்? மைக்ல மட்டும் சொல்லணும். மைக்ல மட்டும் தான். அதே சிஸ்டர், நீங்க அங்க கேட்க கோயில் சும்மா அகஸ்து சீசர். அகஸ்து சீசர். அடுத்த கேள்வி எனக்கு நினைவு வரவில்லை. அடுத்தது யோசப்பை பற்றி பிஜி தந்தை சொன்னார் முன்னுரையில. யோசப்புடைய தந்தை பெயர் என்ன? யோசப்புடைய தந்தை பெயர் என்ன? ஜேக்கப். ஜேக்கப் சரியான விடை. அடுத்தது கடைசி கேள்வி. யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள். 12 கோத்திரம். அன்னை மரியா எந்த குலத்தை சார்ந்தவள்? எந்த குலத்தை சார்ந்தவள்? ஆரோன் குலத்தை சார்ந்தவள். யாக்கோபு குலத்தை சார்ந்தவள். தாவீது குலத்தை சார்ந்தவள். யாக்கோபுடைய மகன் யூதா குலத்தை சார்ந்தவள். யூதா சரியான விடை. ஆனந்த் இதை கொண்டு போய் கொடுங்க. Praise the Lord. Hallelujah. உங்களுக்கு ஆர்டர் சொல்ல மாட்டேங்க. ஓகே, குட். ஒரு மறைமாட்டில் ஒரு ஆயர் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேராளத்தில் பூச வைப்பாராம். ஒரு தடவை பூச வச்ச பிறகு சங்கஸ்டிக் வந்தாங்க. அப்போ ஒரு வீடச்சிறுவன், மை லார்ட், உங்ககிட்ட ரொம்ப நாள் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை. கேட்பான். இல்லை, பிரசங்கம் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணில் மூடுறீங்க, எதுக்காக கண்ணில் மூடுறீங்க? ஜெபிக்கிறப்பா. எதுக்கு ஜெபிக்கிறீங்க? நல்லா பிரசங்கம் கொடுக்கணும்னு ஜெபிக்கிறேன். அப்போ ஏன் காலத்துக்கு உங்கள் ஜெபத்தை கேட்கவே மாட்டேங்க? என் ஜெபத்தை கேட்பான்னு நினைக்கிறேன். கிறிஸ்துமஸ் வருகின்றது. ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி. கணவன் வந்து பயங்கரமான கஞ்சன், மனைவிக்கு ஒண்ணுமே வாங்கி தர மாட்டான். அப்ப கிறிஸ்துமஸ் அன்று அந்த மனைவி பணப்பட கற்றுத்தான். அவன் தோழிலாம் தெரியுமா, கணவன் ஒண்ணுமே வாங்கி தர மாட்டான். அப்போ கொஞ்சம் கேட்டாலும், நீ பட்டுக்கொடை கட்ட, நீ வந்து இது வீட்டுக்காரர் தெரியாம எடுத்த? இல்ல, கடைக்காரருக்கு தெரியாம எடுத்த. Now I say a small incident. Once a young woman, about 24 years old, was standing at the bus stand. Suddenly she fainted. So those who were close by rushed her to the nearest hospital. There was a duty doctor. He examined her and said, "Congratulations, you are going to become a mother." And the lady said, "What? Going to become a mother? Impossible." What do you mean impossible? I have never touched a man in my life. How can I be a mother? No, it's very clear. The test is clear. You are conceived. Nothing. I have never touched a man in my life. And the doctor was a pious Catholic. Opened the window. It was night time and saw into the sky. And the lady, "What are you seeing, doctor?" No, same thing happened 2000 years back, and there was a star in the heaven.
youngsters, today you are called upon to contemplate Mary and Joseph. I want to speak more about Mary. முதல் வாசகத்தில் ஏசாயா ஆகமத்தில் கன்னிப்பெண் கருத்தாக்கி ஒரு மகனை பெற்றிருப்பார். ஆகவே our focus is on Our Lady. Just 4 days before Christmas, our focus is on Our Lady. புனித அகஸ்தினார் கூறுகிறார், அன்னை மரியாள் தனது உதிரத்தில் இயேசுவை தாங்குவதற்கு முன்பு தன் உள்ளத்தில் அவரை தாங்கினார். வாழ்நாள் பூராக இயேசுவை தன் உள்ளத்தில் கோயிலாக வைத்து அவள் வணங்கி வந்தாள். அன்பானவர்கள், நீங்கள்லாம் 2 நாள் படி திருப்பலி வாசகம் போயிருப்பீங்க. வாசகத்தை நினைவுபடுத்துகிறேன். 2 தினங்களுக்கு முன்பு நற்செய்தியில சக்கரியா கதாநாயகன். சக்கரியாவுக்கு கபிரியல், அது மரியாளுக்கு தோன்றிய அதே கபிரியல் தூதர் தான் சக்கரியாவுக்கு தோன்றுகிறார். தோன்றி நீ ஒரு குழந்தைக்கு தந்தையாக போகிறாய் என்று சொன்னபோது சக்கரியா நடக்குமாயா, நான் எனக்கு வயசாகி போச்சு, மனைவிக்கும் வயசாகி போச்சு, நடக்கிற காரியமா இது என்று கேட்கிறார். அப்ப கபிரியல் தூதருக்கு கோபம் வந்திருக்கு. என்ன சொல்றார்? நான் கபிரியல், ஆண்டவரிடமிருந்து அனுப்பப்பட்டவேன், நீ ஐயப்பட்டதினால் நீ ஊமையாகி விடுவாய் என்று கபிரியல் தூதர் சபிக்கிறார். இப்ப மரியாள் காட்சிக்கு வாங்க. மரியா வந்து கபிரியல் தூதர் சொல்லி நீ இறைவனுடைய தாயாக போறாய் என்ற போது அவளும் கேட்கிறார், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்று கேட்கிறார். 2 பேருமே என்ன வித்தியாசம்? 2 பேருமே சந்தேகப்பட்டாங்களே, ஏன் சக்கரியாவுக்கு மட்டும் தண்டனை, மரியாளுக்கு வந்து மகிமை என்று நீங்க கேட்கலாம். சக்கரியாவுடைய சந்தேகத்திலே இருமாப்பு இருக்கு. அப்படின்னு ஒரு இருமாப்பு இருக்கு. மரியாவுடைய கேள்வியிலே தாழ்ச்சி இருக்கு. ஆகவே கபிரியல் தூதர் அவரை மரியாதை ஏற்றுக்கொண்டு தூயாவியார் பூமியில் இறங்கி வருவார் என்றெல்லாம் மற்றெல்லாம் சொன்னார். ஆகவே மரியாள் கடைசியில் ஆகட்டும் என்று சொன்னதனால்தான் நமக்கு கிறிஸ்துமஸ் விழாவை மரியா ஆகட்டும் என்று சொல்லாமல் ஐயோ என்ன விட்டுடுவா, வேற ஆளத்தார், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கிறிஸ்துமஸ் விழாவே நமக்கு இல்லை. ஆகவேதான் லோயோலா இக்னாசியார் ஒரு காட்சி கனவை கூறுகிறார். இருக்கீங்களா? பார்த்துதான் பேசணும். அதாவது ஒரு காட்சி கனவு சொல்றாரு. ஒரு தடவை மூவரி இறைவன் விண்ணகத்திலே ஒரு சின்ன மீட்டிங் போட்டாங்க. அதாவது இயேசு பிறப்பதற்கு முன்பு அவர்கள் மேலிருந்து மன்னகத்தை நோக்கினார்கள். மன்னகம் பாருங்க, பாவத்தில் விழுந்து கிடக்கிறது, அப்படியே பாவத்திலே இருந்தது. இந்த மன்னகத்தை மீட்க வேண்டும் என்று பேசினார்கள். அப்ப மகன் சொன்னாராம், தந்தையே நான் வந்து இது ஒரு காட்சி தியானம், நான் போறேன், நான் மனிதனாக பிறந்து உலகத்தை மீட்கிறேன் என்று மகன் சொன்னார். அப்ப தந்தையும் தூயாவையும் அதை நீ மனிதனாக பிறக்கணும்னா உனக்கு ஏற்ற தாய் தேவையே, ஏற்ற பெண் தேவையே என்று அவர்கள் உலகத்தை பார்த்தார்கள். அவர்கள் கண்கள் நாசரேத் என்ற குக்கிராமத்தில் வாழ்ந்த ஒரு இடம் பெண் கன்னி பெண் பெயர் விழுந்தது. அவள் பேர் மரியா. அந்த பெண்ணை தான் அவர்கள் தேர்வு செய்தார்கள். ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பெண்ணை தேர்வு செய்தார்? ஆகவே கபிரியல் தூதை அனுப்புகிறார்கள். கபிரியல் தூதர் மங்களவாக்கி அறிவிக்கிறார். மரியாளுடைய பதிலுக்காக விண்ணும் மண்ணும் காத்திருந்தது என்று லயோலா இக்னாசியார் முன்னெடுத்து சொல்லுகிறார். மரியாளுடைய பதிலுக்காக விண்ணும் மண்ணும் காத்திருந்தது. மரியாள் ஆகட்டும் என்று சொன்ன உடனே விண்ணிலே பெருத்த மகிழ்ச்சி. ஆகவே கிறிஸ்துமஸ் விழா நமக்கு கொண்டாட்டமாக அமைந்தது. ஆகவே குழந்தை இயேசு வருவதற்கு மூல காரணமாக இருந்த
அன்னை மரியாதை தியானிப்போம், அவளை வணங்குவோம். நாமும் எஞ்சியிருக்கின்ற நாட்களில் மரியாதை தியானித்து மரியாதை போன்ற தாழ்ச்சி, அவளை போன்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இறைவன் அருள வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தவர்களை நலமாக்கவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவ்வாறே நம் காலத்திலும் தேவையில் உழல்வோர் அனைவருக்கும் அவர் மீன்பளிக்க திருமணம் கொள்ளுமாறு அவர் இறக்கப்படுவதை கெஞ்சி மன்றாடுவோமாக. எம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் அழைப்பினை உணர்ந்து அன்பு பணியாற்றி அயராத சேவை பணி புரிந்து மக்களை நல்வழியில் நடத்தி சென்றிட தேவையான ஆற்றலையும் நல்ல உடல் நலனையும் எம் ஞான மேய்ப்பர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆட்சியில் இருக்கும் தலைவர்களுக்கு ஆசி வழங்கியர்கள். அவர்கள் தங்கள் நலனை துறந்து பிறர் நலனில் அதிக அக்கறை கொண்டு சமூக மாற்றத்திற்காகவும் அமைதிக்காகவும் புறந்தள்ளப்பட்ட மக்களின் வளர்ச்சிக்காகவும் பணிபுரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டின் தூண்கள்
சிறுவர்களாகிய இளையோர் இளம் பெண்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் இளம் வயதில் எதிர்கொள்ளும் எல்லா சவால்களையும் துணிவுடன் எதிர்கொள்ளவும், இறை ஞானத்தில் வேரூன்றி இறைப்பணி செய்வதில் ஆர்வம் கொள்ளவும், இறை அழைத்தலை உணரவும், அவர்கள் உள்ளத்தில் இறை நம்பிக்கை வளரவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை ஏற்று நிறைவேற்றுவே, நிறைவேற்றுவே. மகிழ்ச்சியின் ஊற்றாகிய எம் இறைவா, இன்று இத்திருப்பலியில் பங்கேற்று ஜெபிக்கும் அனைவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். எம் எண்ணங்கள் ஏக்கங்கள் நிறைவேறிடவும், வாழ்வில் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திடவும், அமைதியும் சமாதானமும் நிலைத்திடவும், இறையருளும் ஆசிரும் எந்நாளும் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்பின் இறைவா, எம் மன்றாட்டை எல்லாரையும் மீட்கிறே, எவரும் அழிவுற விரும்புவதில்லை. மக்களின் மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தரும். அதனால் உலகின் போக்கு எங்களுக்காக ஒரு அமைதியின் வழியிலே நெறிப்படுத்தியது. ஒரு திரு அவையும் அமைதியுடன் இறைப்பற்றில் பேரின்பம் கொண்டிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையையும் அவரே புனிதப்படுத்துவாரார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நன்றி கூறுவோம். என்றும் உள்ள எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் வந்து நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும்
இறைவாக்கினர் அனைவரின் திருமுறைகள் கிறிஸ்துவை முன்னறிந்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவைக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்கறைப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைப்பொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கவும் எமக்கு அறிவினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. நீ மெய்யாகவே தூய உன்னுடைய படைப்புகள் எல்லாம் உண்மை புகழ்வதுதான். ஏனெனில் உன் மகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரினால் செயலாற்றலினால் அனைவரையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடமாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவு விருந்து அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாகும், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் Oh
உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிரிழந்த பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருடமை மன்றாடுகின்றோம். இப்படியினால் நீ குணம் கண்ணிய திருக்குணமானி இவ்வாறு உடைய திருமகனின் திருக்குடத்து இரத்தத்தால் கூட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராம். இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், பாதுகாவலர்கள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் இன்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உலகில் பயணம் செய்யும் மது திரு அவையை சிறப்பாக மணியாராக எங்கள் திருத்தந்தையும் எங்கள் ஆயர்களாலும் செயலை ஆயர்கள் திருநிலையில் நமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற குடும்பங்களின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிதறலிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியும் கனிவுடன் பெற்றார். நாங்களும் இங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஒரு ஆட்சியாக என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து சொல்வோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் நடந்த உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீன்பராட்சி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு செலுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு முன்னேறி எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர்
நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எம் இரக்கம் வைத்தருளும், எம் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருச்செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும், எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் சன்னதி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். மகளே, நீர் எம்மிடத்தில் மாசமாக ஏற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என்னால் அம்மா நலமடையும். ஆண்டவரே,
எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டியோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையிலே நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உங்களை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனில்லாக மகிழ்ந்து வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Santap.